சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க வீட்டு பொண்ணு நந்தினி கிடைச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா சார். எங்க சார் இருந்தா? அவங்க 3 பேர் கடத்திட்டு போய் தோப்புக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. கடத்திட்டு போனாங்களா? எதுக்கு சார்? விசாரிச்சதுல நகைக்கு ஆசைப்பட்டு அவங்கள கடத்திட்டு போனதா சொல்றாங்க. நாங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு இப்போ மண்டபத்துக்கு வந்துடும் சார். சரி சரி, சீக்கிரம் வாங்க. இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு. நந்தினி கிடைச்சாலாம். கடவுளே, என்னாச்சுப்பா? எங்க இருந்தாளா? நந்தினி யாரோ 3 பேரு நகைக்கு ஆசைப்பட்டு கடத்திட்டு போயிட்டாங்களா? இப்ப நந்தினியை கூப்பிட்டு போலீஸ் இங்க தான் வராங்க. டேய் அக்கா, போலீஸ்ல மாட்டினவனுங்க நம்மள காட்டி கொடுத்துட மாட்டாங்கல்ல? கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டானுங்க அக்கா. நீ ஒன்னும் பயப்படாத. முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. மாப்பிள்ளைய ரெடியாகி வர சொல்லுங்க. மத்த சடங்கெல்லாம் ஆரம்பிச்சுடலாம். பொண்ணு வந்ததும் தாலி கட்ட சொல்லிடலாம்ல. ஆமா, டைம் ஆயிடுச்சுல்ல? ஏன் மாமா அவசரப்படணும்? நந்தினி தான் இன்னும் வரலல்ல, அவ வந்துடட்டும். இல்லம்மா, குருக்கள் இன்னும் 20 நிமிஷத்துல முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சுன்னு சொல்றாருல. இந்த முகூர்த்தம் போனா என்ன மாமா? இன்னைக்கு அடுத்த முகூர்த்தம் இருக்குல்ல, அப்ப வச்சுக்கலாம். இன்னைக்கு 2 முகூர்த்தம்லாம் இல்லம்மா. அந்த பொண்ணு வந்ததும் சீக்கிரம் ஆரம்பிச்சுடலாம். மணிமேகலை, வானதியை கூட்டு போ. அதுக்குள்ள அவங்களும் வந்துருவாங்க. சரிங்க. வானதி, வாமா. என்ன பண்றது? அண்ணே, அங்க மண்டபத்துல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்கிட்ட தேவையில்லாத கேள்விலாம் கேட்க கூடாது. வாய முடிக்க சும்மா இருக்கணும். எதுக்குன்னு துப்பாக்கிலாம்? ஏய், என் பொண்ணு கல்யாணத்துல ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு மட்டும் என் பொண்ணுகளை நடக்காம போகட்டும். அதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தா சரி, அது என் பெரிய மச்சானவே இருந்தா சரி, சுட்டு கொல்ல விட மாட்டேன்டா. வாடா. ஐயோ, என் பொண்ணு நந்தினி. நந்தினி, அடி. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, ஆகலையே. ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்னப்பா இது? அழாதீங்கம்மா. கைகாலா, ஒண்ணும் இல்ல. என்னப்பா ஆச்சு? பயப்படாதீங்கம்மா. எனக்கு ஒண்ணும் ஒண்ணும் இல்லம்மா. பயப்படாதீங்கம்மா. ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்லம்மா. ரொம்ப நன்றி சார். இதுக்கு எதுக்கு சார் நன்றி எல்லாம்? நாங்க ஒண்ணுமே பண்ணல சார். நாங்க போறதுக்கு முன்னாடியே ஒண்ணும் ஆகல. இவர் உங்க பொண்ணை காப்பாத்திட்டாரு. என் பேராண்டி எப்படியாவது நந்தினியை கூட்டிட்டு வந்துருவான்னு நினைச்சேன்.
இப்ப அவன்தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். ரொம்ப நன்றி கரிகாலா. அம்மா நந்தினி ரொம்ப நன்றிப்பா. என்ன அத்தை? இப்பதான்ப்பா எனக்கு உசுரே வந்துச்சு. அம்மா அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறமும் ஏமா அழற? நந்தினி உன்னை காணும்னதும் இங்க ஆளாளுக்கு என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்கடி. சரி சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? சுப்பு, நீ போய் நந்தினி அலங்காரம் பண்ணி கூட்டு வா. மணிமேகலை, நீ போய் வானதி அலங்காரம் பண்ணி கூட்டு வா. சரிங்க சரிங்க என்ன வா. கரிகாலா, ஒரு ரூம்ல பட்டு வெட்டி சட்டை இருக்கு, போய் மாத்திட்டு வா. ம் சரிங்கப்பா. நந்தினி கிட்ட வானதி விஷயத்தை பத்தி பேசணுமே, எப்படி பேசுறது? சரிங்க சார், உங்களுக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கும், நாங்க வரோம் சார். சரிங்க, ஆ சரிங்க சார். வா குணா. நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சு வந்திருந்தேனோ அது எல்லாமே இப்படி சொதப்பிடுச்சே. நந்தினி மணமேடைக்கு போன உடனே அருள் மாமா நந்தினி கழுத்துல தாலி கட்டிட்டா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது செஞ்சு ஆகணும். என்ன பண்ணலாம்? அருள் மாமா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம். அது தவிர இப்ப வேற வழியே இல்ல. வானதி, அக்கா, எதுக்காக இப்ப எந்திரிச்ச? உட்காரு. இன்னும் அலங்காரம் பண்ணியே முடிக்கல. அத்தை, ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். அலங்காரத்தை முடிக்காம நீ எங்க போக போற? நீ எங்கேயும் போவேணாம், நீ உட்காரு. இல்ல அத்தை, ரொம்ப அவசரம் இது. நான் இப்ப போயே ஆகணும். வரலட்சுமி, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவ போட்டோம் அண்ணி, விடுங்க, வந்துருவா. நீ போ வானதி. அருள் மாமா எங்க போயிட்டாரு? பாத்ரூம் வேற ஓபனா இருக்கு. அருள் மாமா எங்க? அருள் தம்பி இப்பதான் மணமேடைக்கு போனாப்ல. மணமேடைக்கு போயாச்சா? உஷிஷு, மணமேடையில உட்கார கூடாதே. என்ன பண்றது? உட்கார்ந்துட்டாரு. சுத்தி எல்லாரும் இருக்காங்க. இப்போ என்ன செய்யறது? அவர் எப்படி கூப்பிடுறது? ஆஹா, இனி யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லி ஆகணும். மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவ எதுக்கு நம்ம பையன் கிட்ட பேசணும்? வானதி, இத்தனை நாளா என்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆனா பேச மாட்டேன். இப்ப மணமேடையில வந்து உட்கார்ந்துருக்க, இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க. இல்ல மாமா, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பேசணும். தயவு செஞ்சு வாங்க மாமா. அம்மா, மணமேடையில உட்கார்ந்த மாப்பிளையை எழுப்ப கூடாதுமா. இது இப்பவே பேச வேண்டிய விஷயம். நான் மாமா கிட்ட பேசியே ஆகணும். வானதி, என்னாச்சு? என்ன பிரச்சனை?
ஏமா மணமேடையில உட்காந்துருக்க மாப்பிள்ளை கிட்ட வந்து ஏதோ பேசணும்னு சொல்றியே, இதெல்லாம் இப்ப பேசுற நேரமா? என்னாச்சுமா, என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் மாமா. அத நான் அருள் மாமா கிட்ட மட்டும் தான் பேச முடியும், வேற யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏம்மா வானதி, அவன் மணமேடையில் உட்காந்துருக்கான்ல, எதுவும் வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? நேரம் ஆகுது இல்ல? இல்ல, நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னங்க நீங்க வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது, அருள் கிட்ட தான் சொல்ல முடியும்னு இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருக்கால, நாம ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கணும்? அவங்க 2 பேரையும் பேச விடுங்களேன். என்ன வானதி, என்ன? போய் பேசுங்க. வா போங்க 2 பேரும். யோ, மணமேடையில் உட்கார்ந்து அருள் தம்பிய வானதி எங்க கூட்டிட்டு போகுது? எனக்கும் ஒன்றும் தெரியலையா? இத கரியாளன் என்று சொல்லணுமே. டேய் என்னடா ஆச்சு? தெரியலையே. டேய் இறங்கி போடுறா. டேய் அண்ணே, என்னாச்சு? அண்ணே என்ஜின் கொதிக்குதுண்ணே, மெக்கானிக் வந்தானே பார்க்கணும். டேய் உங்கள நம்பி வெளியில போக முடியலடா. சை ஆள பாரு. அண்ணே 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 அண்ணே, எங்கண்ணே போறீங்க? ஏண்டா அங்க என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா நடக்காது குழப்பத்தில் இருக்கு. இப்ப நான் உன் கூட இருந்து காரை சரி பண்ணி வரைக்கும் காத்துட்டு இருக்க சொல்றியா? இங்க பார், காரை சரி பண்ணி எடுத்துட்டு வா, மண்டபத்துக்கு நான் போறேன். ஒரு 2 நாள் உன்னை பாத்துடுறேன். அண்ணே இதுக்கு மேலே நந்தினி கிட்ட சொல்லாம இருக்கக்கூடாது. நந்தினி ரூமுக்கு போய் சொல்லிடலாம், இல்லைன்னா தாலி கட்டுற நேரத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணே அண்ணே, என்னடா? மணமேடையில் உட்காந்துட்டு உங்க தம்பி அருள தனியா பேசணும்னு வானதி என்னை கூட்டு போயிடுச்சுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, 2 பேரும் மண்டபத்துக்கு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. மண்டபத்துக்கு வெளியே போயிருக்காங்களா?
இப்ப சொல்லு, என்ன விஷயம்? மணமேடையில உட்கார்ந்து இருந்தவன பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? என்ன பேசணும் சொல்லு. அப்பா, என்னப்பா ஆச்சு? என்னன்னு தெரியல கரிகாலா. வானதி அருள்கிட்ட எதுவும் தனியா பேசணும்னு சொல்லி கூட்டு போயிருக்கா. சரிப்பா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வேற யாரும் கூட வர வேணாம்ப்பா. சரி, போயிட்டு வா. உன்னதான் கேக்குறேன், நீ கூப்பிட்டதும் நான் வந்துட்டேன்ல. என்ன பேசணும் சொல்லு. வானதி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் போறேன். மாமா இரு மாமா, நான் சொல்லிடுறேன். நான் இத சொன்னா மாமா என்ன நினைப்பாரு? சொல்லு வானதி. சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் என் மனசுல இருக்கீங்க மாமா. நான் உங்களை தான் காதலிக்கிறேன். பூ போட்டு கேட்டு பார்த்தேன். இதுல குங்குமம் இருக்கு, இதுல விபூதி இருக்கு. இப்ப நான் குலுக்கி போடுவேன். குங்குமம் வந்தா அருள் மாமா, விபூதி வந்தா கரிகாலன் மாமா. ஐ குங்குமம், அப்ப என்ன அருள் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்ப நான் உங்களை தான் கட்டிக்க போறேன்னு வந்துச்சு. சாமியே சொல்லிடுச்சுன்னு. அந்த நாள்ல இருந்து நான் உங்களை தான் என் புருஷனை நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த நாள்ல இருந்து நான் உங்களை தான் என் புருஷனை நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். இத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நீங்க வெளிநாட்டுல இருந்து வர வரைக்கும் நான் காத்துட்டே இருந்தேன். நீங்க இங்க வந்ததுல இருந்தே என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்லணும்னு எத்தனையோ நாள் முயற்சி பண்ணேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அது உங்ககிட்ட சொல்ல முடியாமலே போயிடுச்சு. கல்யாண விஷயத்த பேச போறாங்கன்னு சொன்னதும் உங்களை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். எங்க வீட்டு பிள்ளை கரிகாலனுக்கும் உங்க வீட்டு பொண்ணு வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா என்கிட்ட ஒண்ணுமே கேட்காம உங்களுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்க போறதாவும் எனக்கு கரிகாலன் மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறதாவும் பெரிய மாமா பேசி முடிச்சுட்டாரு. அன்னைக்கு எனக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மனசுல உள்ளத உங்ககிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன். ஆனா அது சொல்றதுக்கு தான் எனக்கு தைரியம் வரல. நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது உங்க மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு உங்ககிட்ட கேட்டேன். அப்போ நீங்க என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க. ஏனுமா என்ன பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட். வேற என்ன மாமா என்கிட்ட பிடிக்கும்? நான் எப்பவோ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு எனக்காக ஸ்பெஷலா கேசர் பேடா செஞ்சிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நீங்க என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க.
உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? எனக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை. பெரிய மாமா உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட கேட்டப்பவே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? பெரியவங்க அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ போய் முடியாதுன்னு எப்படி சொல்றது? அது நான் விளையாட்டுக்கு சொன்னது வானதி. தெரியும் மாமா, நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்கன்றது அந்த குறி சொல்ற அம்மா சொன்னப்போதான் எனக்கே தெரிஞ்சது. உங்க மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சப்போ இனி உங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, உங்க வாழ்க்கைய விட்டு நான் போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த குறி சொல்ற அம்மா நான் பிறந்ததே உங்களுக்காக தான் சொன்னாங்க. நீங்க இப்ப வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கே தெரிஞ்சது, உங்க உயிருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் நான் தான் உங்களை காப்பாத்திருக்கேன்னு. சின்ன வயசுல உங்க தலை கல்லுல அடிபட போகும்போது நான் தான் உங்களை காப்பாத்தினேன். கோயில்ல மணி உங்க மேல விழும்போது கூட நான் தான் உங்களை காப்பாத்தினேன். எல்லாமே சரியா இருந்துச்சு. இனிமேலும் உங்க உயிரை காப்பாத்த போறது நான் தான் சொன்னாங்க. என்ன தவிர நீங்க வேற யார கல்யாணம் பண்ணாலும் உங்க உயிருக்கே ஆபத்து மாமா.